மந்திரியும் நடிகையுமான ரோஜா அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்ட வேண்டியது யாரோட பொறுப்புன்னா, நிர்வாக அதிகாரியோ இல்லை அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் பொறுப்பாக தான் இருக்கும். ஒரு முதல் மந்திரியாக இருந்த போதிலும் கட்சி அலுவலகத்தில் வச்சு இதை பேசினது எந்த விதத்தில் நியாயம்? 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சோதனையில் நெய்யில் வனஸ்பதி மட்டும்தான் கலந்துருக்கிறதா தேவஸ்தான நிர்வாக அதிகாரியான ஷியாமலா ராவ் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவரை நிர்பந்தப்படுத்தி விலங்குகளோட கொழுப்பு மீன் எண்ணெயெல்லாம் கலந்துருக்கிறதா நிருபர்கள் கிட்ட சொல்ல வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு. பாரதிய ஜனதா கூட இந்த பொய் பிரச்சாரத்தில் பங்கேற்று இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் உறுப்பினர்களாக இருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரா? அரசியல் ஆதாயத்துக்காக அந்த ஏழுமலையானையே கூட விட்டு வைக்காத சந்திரபாபு நாயுடுக்கு அந்த ஏழுமலையானே தண்டனையும் கொடுப்பாரு. இனி ஒரு தடவை திருப்பதி ஏழுமலை